வேட்பாளர் பட்டியலிலிருந்து விலகிய 2 அதிமுக புள்ளிகள். எதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட முக்கிய புள்ளிகள் பலரும் திமுக, தவேக என மாற்று முகாம்களுக்கு தாவி வரும் நிலையில், சசிகலாவின் லேட்டஸ்ட் பஞ்ச் அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்ட சசிகலா அவர்கள், அவரின் அழிவுக்காலம் நெருங்கிவிட்டது என மரண அடி கொடுத்துள்ளார். துரோகிகளுடன் எதிரிகளுடன் கைகோர்ப்பதை விட அரசியலிலிருந்து முற்றிலும் விலகியிருப்பதே மேலானது என அவர் ஓபிஎஸ்ஐ வறுத்தெடுத்துள்ளது தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவின் சீனியர் தலைவரான செங்கோட்டையன் எடுத்த அதிரடி முடிவை சசிகலா மனமாற பாராட்டியிருக்கிறாராம். எதிரியுடனும் சேராமல் துரோகிகளுடனும் இணையாமல் செங்கோட்டையன் புதிய கட்சிக்கு சென்றிருப்பது நல்ல முடிவு என்று அவர் பாராட்டி தள்ளியுள்ளார். சசிகலாவின் இந்த இரட்டை நிலைப்பாடு, அதாவது ஓபிஎஸ்க்கு எதிராகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் அவர் பேசியிருப்பது அதிமுகவின் தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் டெல்லி மேலிடத்தின் அழுத்தத்தால் 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தென் மாவட்ட வாக்குகளை ஒன்றிணைக்க கௌரவ பதவி வழங்கி இந்த இணைப்பை சாத்தியமாக்க முயற்சிகளும் நடந்து வருகிறதாம். தமிழக அரசியலின் இருவரும் துருவங்களில் ஒன்றான அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல்வேறு பிளவுகளையும் சட்ட போராட்டங்களையும் சந்தித்து வருகிறது. இந்த நிலையிலோ அதிமுகவிலிருந்து பல்வேறு புள்ளிகள் திமுகவில் இணைந்தது பேசும் பொருளாகி இருந்தது. அதே சமயம் தற்போது புதிய கட்சியை உருவாக்கியிருக்கும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஐ எதிர்த்தும் செங்கோட்டையனை ஆதரித்தும் பேசியிருப்பது அவரது கூட்டணி வியூகத்தை மக்கள் மத்தியில் எதிர்பார்க்க வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் பலவீனம் என்பது தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூக வாக்குகளில் ஏற்பட்டுள்ள சரிவு என்பதை டெல்லி மேலிடமும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறதாம். அதே சமயம் தற்போது சசிகலாவின் கூட்டணியானது புதிய கட்சியாக உருவெடுத்திருக்கும் செங்கோட்டையன் இணைந்திருக்கும் தமிழக வெற்றிக்களமாகத்தான் இருக்கும் என்று பல்வேறு அரசியல் நோக்கர்களும் விமர்சித்து வருகின்றனர். இந்த சமயம் பார்த்து பாஜகவும் அதிமுக, பாஜக இடையிலான கூட்டணி குறித்த முக்கிய நகர்வாக வரவிருக்கும் தேர்தலுக்கான முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக ஒப்படைத்து விட்டதாக தகவல்களும் வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் திமுக அரசை வீழ்த்துவதே தங்களது முதல் இலக்கு என்று தெரிவித்துள்ள பாஜக தலைமை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்றும் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் கூட்டணி குறித்த முடிவுகள் மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற முக்கிய அதிகாரங்களை இபிஎஸ் கையில் கொடுத்துவிட்டு பாஜக சற்று பின்வாங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தில் கூட்டணியின் தலைவர் என்றும் அவரே அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். அண்ணாமலைக்கு பின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நைனா நாகேந்திரன் அதிமுகவின் உச்சல் பூசல்களை தீர்க்க தயாராக இருப்பதாக கூறி கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பாஜகவின் இந்த மென்மையான அணுகுமுறை ஏபிஎஸ்ஸின் ஆளுமையை அதிகரிப்பதோடு தமிழகத்தில் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்குவதற்கான யுத்தியாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் செங்கோட்டையன் இதைவிட ஈரோட்டில் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த காட்டப்போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஆளும் திமுக அரசு எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றிற்கு கடுமையான சவாலை அளிக்கும் வகையில் வியக்கத்தக்க பல புதிய அறிவிப்புகளை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வியூகங்களை முறியடிக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாகவே இருக்கும் என்று திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட ஒரு வலுவான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் இளைஞர்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை பெற பிரத்யேக செயலி மற்றும் வாட்ஸ்அப் வசதிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் அடிமட்ட மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மகளிர் உரிமை தொகை உயர்வு, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் பல இலவச திட்டங்களை இந்த பண்டோரா பாக்ஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்ய திமுக முனைப்பு காட்டி வருகிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் அரசு ஊழியர்களை கொண்டு விரிவான ஆய்வுகளை நடத்தவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது.
வீடுகள் தோறும் சென்று அரசு நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் கோரிக்கைகளை படிவங்களாக பெற்று அவற்றுக்கு தீர்வு காணவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் வலுவான தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் 2026 தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளவும் எதிர்க்கட்சிகளின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் திமுக ஒரு பெரும் அரசியல் சதுரங்க ஆட்டத்தையே தொடங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் மூத்த முக்கிய புள்ளிகளே சமீப காலமாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருவது வாடிக்கையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தற்போது அதிமுகவில் கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் வலது கை இடது கையாக இருந்து வந்த சில முக்கிய மூத்த அமைச்சர்கள் 2 பேர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவே சொல்லப்பட்டது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியுடன் பல்வேறு முறை இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கும் குறைகளை சொல்லி ஏற்பாடுகளை செய்வதற்கு சில முயற்சிகள் ஏற்பட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாகவே தகவல்களும் வெளிவருகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது கடும் அதிருப்தியில் இருந்து வந்த கொங்கு மண்டல 2 முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து விலகவே முடிவெடுத்து விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் டெல்டா மாவட்டங்களில் அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசலானது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சவாலாகவே உருவெடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். வழக்கமாகவே அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சிறு சரிவுகளை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யும் வாக்குகளை வைத்து ஈடுகட்டி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருந்து வந்தது. ஆனால் அந்த எண்ணத்தில் தற்போது மண்ணெல்லை போடும் வகையில் சில டெல்டா மாவட்டத்தின் மூத்த அமைச்சர்கள் அதிமுகவிலேயே பல உட்கட்சி பூசல்களை ஏற்படுத்திவிட்டு கட்சியின் செயல்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் சிதைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல்கள் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் பல கூட்டணி கட்சிகளை இணைப்பதுடன் பல்வேறு முக்கிய புள்ளிகளை அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு இழுப்பதுதான் என்பதும் சொல்லப்படுகிறது. மேலும் கட்சியை அடகு வைத்து விட்டீர்கள் என்று பல புகார்களையே எடப்பாடியிடம் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் எடப்பாடியிடம் கடும் மோதல்களும் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பல புள்ளிகள் வெளியேறி திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததிலிருந்தே அதிமுகவிற்குள் பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து வருவதாக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு புள்ளிகள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தமிழ்நாட்டின் அரசியல் சூழலானது அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப் போவதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தவேக நிர்வாகிகளுக்குள் இதனால் புகைச்சல் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது.